நீ உலகத்துல பாவம், மரணம், தரித்திரியம் எப்படிலாம் வந்தது என்றால் சாப்பிட்டதுனால தான் வந்துச்சு. ஒரு மரத்தின் கனியை சாப்பிட்டதுனால வந்துச்சு. அந்த ஒரு மரத்தின் கனியை சாப்பிட்டதை ஒரு மரத்தின் மூலமாக ரிவர்ஸ் பண்றார். கல்வாரி சிலுவையில அந்த மரத்துல சாபத்தை முறித்து திரும்பி அவர் என்ன செய்தார் என்பதை விசுவாசித்து எடுத்து சாப்பிடும் பொழுது சாபம் திருப்பப்படுகிறது. விளங்குறீங்களா? ஆதியில இருந்த சாபம் திருப்பப்பட்டு சுகமும் ஆரோக்கியமும் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறோம். மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், பெரிய மருத்துவ நிபுணர்கள்லாம் கூடி 10 வருஷம் 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அந்த மாத்திரையிலேயே சுகமாகாத வியாதி இந்த சின்ன அப்பத்திலையும் சின்ன அந்த பிளாஸ்டிக் கப்பில் கொடுக்கறதுலையும் சுகமாயிரு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இயேசு பத்தி சொன்னாங்க இல்லையா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமான்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? இந்த டாக்டர் இவ்வளவு பெரிய டாக்டர், இவ்வளவு மருந்து கடிச்சு சுகமாகாது, நான் திருவிருந்து எடுத்தா சுகமாயிருமா? விசுவாசித்தீர்கள் என்றால் நன்மை உண்டாகும். நாசரேத்து ஊர்ல இருந்து ஒரு நன்மை பெறப்பட்டு வந்தது. தேவனுடைய காரியங்கள்லாம் சிம்பிள்ங்க. தேவனுக்கு முன்பாக எந்த மாம்சமும் மேன்மை பாராட்டக்கூடாது. தேவனுடைய காரியங்கள்லாம் எளிமை, ரிசல்ட் பிரம்மாண்டமா இருக்கும்.